வணக்கம். வாழ்க்கையில் தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த தன்னை உணர்தலுக்கு எனக்குள்ள ஒரு 4 விதமான வழிமுறை சொல்கிறேன். அது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் பயன்படுத்தி பாருங்கள். தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுக்கு உங்களை நோக்கி எது திரும்ப திரும்ப வருதோ அது என்னன்னு வாட்ச் பண்ணுங்கள். உங்களை நோக்கி வரக்கூடியது வாய்ப்பா அல்லது எதிர்ப்பான்னு பாருங்கள். வாய்ப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வரத்தை வாங்கி பிறந்தவர்கள் அர்த்தம். எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வரத்தை கொடுப்பதற்காக பிறந்தவர்னு அர்த்தம். வாய்ப்பு அப்படின்னா அது உங்களுக்கான வாய்ப்பா அல்லது உங்ககிட்ட யார் கொண்டு வந்து சேர்க்குறாங்களோ அது அவங்களுக்கான வாய்ப்பா. ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போ அவங்களுக்கான வாய்ப்பா. எதிர்ப்பு அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கிற குற்றத்தினால் வரக்கூடிய எதிர்ப்பா அல்லது ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே பொறாமப்பட்டு கோவப்பட்டு அல்லது உங்கள் மேலே இருக்கிற குறையினால் வரக்கூடிய எதிர்ப்பா அப்படின்னு பார்க்கணும். அப்போது முதல்ல என்னது வாய்ப்பா, அந்த வாய்ப்பு நமக்கானதா அடுத்தவங்களுக்கானதா அப்படின்னு 2வது, எதிர்ப்பா அப்படின்னு 3வது, அது நம்முடைய குற்றத்தினால் வந்து எதிர்ப்பா அல்லது ஆப்போசிட் இருக்க மனிதர்களோட குற்றத்தினால் வந்து எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு அனைத்தும் எளிமையாக பலமானதாக மாறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கினா பெற்று நலமாக வந்து வாழ முடியும். அப்போ இந்த மாதிரி தன்னை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஏன் உணர்வு அடையணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி எளிமையாக அந்த 4 விஷயத்து மூலமாக தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி இந்த உலகத்தில் செயல்படலாம் அப்படி தெரிஞ்சு போயிடும். அப்படி செயல்படலாம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழலாம் இல்லையா? நமக்கு யாராவது துன்பம் கொடுத்துருந்தா கூட அது நினச்சி கவலைப்படாமல் நம்ம சந்தோஷமாக வாழலாம். அதுக்காக தான் அந்த தன்னை உணர்வுக்கு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுனால உலகத்துக்கு நன்மையான ஒழிய தீமையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வெற்றி அடைறதுக்கு ஒரு சூட்சமம், அந்த சூட்சமத்தில் இதிலே அடங்கியிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 4 வாய்ப்பை முதல் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். வெற்றியோட சூட்சமத்தோடு நம்ம அடுத்தது வந்து பார்ப்போம். அப்போ தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்திற்கும் தனக்கும் நன்மையை செய்யக்கூடிய மனிதனாக வாழ்வான். உலக உயிருக்கும் நமக்கும் நன்மையை செய்யக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் பயன்படுத்தி வெற்றியை கேட்டுக்கிட்டு இது நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை, ஜோதி சம்பந்தமான ஆலோசனை, வாஸ்து சம்பந்தமான ஆலோசனை, முத்திரை மருத்துவம் சம்பந்தமான ஆலோசனை இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதுக்குரிய கட்டணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு மருந்துகள் வேணும் அப்படின்னா ஹோமியோபதி மருந்து வந்து நாங்கள் கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு உங்கள் ஆரோக்கிய நிலையை பார்த்துக்க முடியும். தேவைப்படுவது தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படின்ட்டு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.